பாருங்க மக்களை, வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது. எப்போ அறுத்த நாங்கள் சொல்லுங்க. இதை ஒரு மணி அறுத்த முடியும். சரியா? காஞ்சாயம் கொஞ்சம் குறையா இருக்கும் போல. பச்சையா இங்கே இந்த பாக்கைக்கு இந்த தென்னையும் சேர்த்தபடியே வருமா? வில்வர்லாம் ஓட்டு ஓடு போல. சாப்பிடலையா மதியம்? கதைக்க தப்புனே விழுங்கு விழுங்கு விழுங்கு. அதான் அண்ணா சொன்ன விஷயம் உங்கள்கிட்ட. ரெண்டை விட நினைச்சியா அவங்க கூட நினைச்சிங்க அந்த சும்மாண்டி இருக்காப்பா வேலை. இல்லை அண்ணா கஷ்டப்படுற பார்த்து இருக்க மாட்டான். முந்தி பிடிச்சா அப்படித்தான். அதான் அண்ணன் வந்து புல்லு பாதிக்கிற ஸ்டைலை பாருங்க. வேலை திறமை இருக்குது. இப்போதான் வீட்டின் அழகை இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து காட்டுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த இந்த கல் பயிற்சியெல்லாம் ரெண்டு ஒவ்வொன்றையும் கவனித்து செய்தோன்னு இருக்காது தெரியும். இதுக்கும் புல்லு தானே அண்ணா? இதுக்கு புல்லு வந்து எதுவும் பூச்சாடி வரும் போல நடுவு. என்ன உங்களோட பிளானுகள் எனக்கு கொஞ்சம் வருது. அதே மாதிரி வந்து எங்களோட குட்டி எண்ணெயாக்கள் வந்து பெயிண்ட் அடித்து கொண்டு நிற்காங்க மேலே. அவங்க பெயிண்ட் அடித்து போக இந்த காகத்தில் வந்து பாருங்கள் என்னென்ன மாதிரி வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்குன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு தலையடியாக இருக்குது. அதுக்குரிய அலுவலம் வந்து பார்க்கணும். இப்போ கண்டிப்பாக முதல் பார்க்கணும். காகத்தால் பெரிய கரைச்சலாக இருக்குது காகத்தால். அப்போ அந்த ஒரு அலுவலம் வந்து பார்க்கணும். அப்போ வந்து இந்த மரக்கண்டுகள் பூச்சாடிகள் வந்து என்ன மாதிரி இருக்குது, உண்மையிலே வந்து நல்லா இருக்குதா பிடிச்சிருக்குது அவங்களுக்கும் அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்களும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நாங்களோட வேலையில் வந்து அப்படி இருக்குன்றதையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. மற்ற அப்படி இருக்க கிடங்கெல்லாம் கிண்டி கொண்டு போவாங்க. எல்லா இடைவெளியும் ஒரே சமனாக எடுத்துதான். ஒரே சமம் என்னது கிடங்கு பெரிய மரம் வைக்கிறோம். பெரிய மரங்கள் வைக்க பெரிய மரங்கள். ஓகே ஓகே. இல்லை மற்றது இங்கே ஆளைக்காடுங்க இருக்கா மரத்தோடு எப்படி பிடிச்சோன்னு நிற்கிறாங்க. அப்படி சாஞ்சோன்னு நிற்கிறேன். மரத்தை விட ஆள் வடிவாடி. ஓமோ மற்ற பேர் சாமான் ஒரே வந்த வடியானப்பா என்னென்ன வருது சாமான் மங்கிறது வாங்க. என்ன ஆமாம் என்னன்னு தெரியல. என்னண்டு பாரு ஜீவா இருக்கா என்னண்டு பேர் சாமான ஒரே வந்த வடியானப்பா. சாமான் கம் உங்களுடைய வேணும். ரைட் ஓகே ஓகே. ஹெல்ப் பண்ணிட்டு வேணுமா? என்ன கொளுத்தினா? எப்படி ஜீவா சாமான எல்லோருக்கும் அறக்கப்புறம் அண்ணா அவளுடைய எப்போ அறுத்த நாங்கள் சொல்லுங்க. இதை ஒரு மணி அறுத்த முடியும். சரியா? காஞ்சாயம் கொஞ்சம் குறையா இருக்கும் போல. பச்சையா கவனம் தூக்கணும். என்ன சரி செஞ்ச எடுத்து வைக்கிற இடத்த சொல்லுங்கண்ணா. பிடிப்போம் உண்மையாவையா? உங்களோட கதையாக பிடிக்க பயமா இல்லை என்னப்பா வச்சியா இருக்கு? என்ன மாதிரி உடனே அவ்வளோதான் காசு. அண்ணா சொன்ன விஷயம் உங்கள்கிட்ட. ரெண்டை விட நினைச்சியா அவங்க கூட நினைச்சிங்க அந்த ஒரு கதைக்காக தான் இந்த வேலைகள் போல கிடக்கா. ஏண்ணே அதான் சரி அண்ணே. இல்லைங்க வரண்ணா ரைட் முடிங்க வாங்க பின்ன பாருங்க தட்டுப்படாங்க அப்படி. ரைட் வைக்கிறோம். அதுதான் ஆளுங்கடா செல்லக்கிளியானு மைக்கோட வைத்தாரோ இங்க ஒரு ஆளு இந்த அப்படியே வைக்கட்டே ஆரப்பா நீங்க வைங்க ரைட்
அம்மா கொண்டு வரக்கே போர் போய் திஞ்சின் தலை பயமால அடக்கு இவர் சொல்கிறா இதை வார்த்தை கவனம் கவனம் பண்ணு இங்கே அப்படி வைக்கியாண்டு டீ சீயா சீமந்து உதிர்ற பார்த்தாவலாங்குது சாமான் சிக்கலண்டு அங்கே ஆள் படுற ஆட்டு ஆள் சுப்பாண்டு இருக்காப்பா வேலை ஆ இது என்ன பாடும் ஜலபடிங்க சரியா மூண்டா அம்மா இதை கொண்டே அப்படி ஒரு கிடம் கிடைக்கும் இதில் வந்து அப்படியே ஓ ஓ ரைட் பார்த்து வைங்க அவனு பேருண்டா ஆளன்னு கவனம் இதுல தட்டுப்பட்டா சிக்கலாயிரும் தூக்கி வைக்க போகுது மச்சிட்டு மற்ற அங்கே ஐயோ அப்படி வைக்கலாம் கால் புழைச்சி போச்சு சீமன் அம்மா லைட் ஒர்க்கா ஓகே சார் ரைட் ஓகே ரெண்டு போடட்டும் ரெண்டு போக்க சும்மா ரெண்டு மூணுமா ஆள் முடிச்சு போட்டுரும் போலாடா இங்கே வாங்குவோம் முஷ்பாத்தியை பாருங்க இப்போ ஆள் வந்து சொன்ன விஷயம் என்னண்டா அண்ணான் ஓ இரவு 1 மணி ஆகுது அறக்கக்குள்ள இதோ வரக்கு ஓ அஜி பாருங்க சீமந்த் உதிருது அஜி உடனே செஞ்சு இப்போ நம்மளுக்காக உடனே அறுத்து இப்போ 6 மணி தான் வேலை முடிஞ்சு போனா படியல் பாத்தியல வேலையில் பிளானு ஆனால் நம்பி பிடிக்கலாம் மக்களை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இன்னொரு என்று சொன்னாலும் அந்த சொன்ன வேலையை டக்கண்டு செய்து முடிக்கணும் என்ன அதான் அதான் என்ன நீட்டாக வரது இந்த பாரம் ஆக்கடாங்க என்ன கடும் பாரம் கொங்குருட்டு தான் 6 மாதத்துக்குள்ள அம்மாடி இதாங்க வைக்கிறேன் மேலே வைப்போமா ஓ ஒரு பக்கத்தை வச்சுட்டு இந்த பக்கத்தை பிடிச்ச மாட்டோம் நீ சாதம் உங்கள் கையை விட்டா சரியா என்ன ஓ இறக்கி வையா பஜ்ஜி இல்லோ இப்படி பிடிக்கலாம் நான் விட மாட்டேன் ரைட் இதுக்கு மேலே இங்கே உண்டாது ஓ பிள்ளையில கொண்டு தொட்டியில் ஒரு ரூபாய் போடணும் இல்லாட்டி வேலையில் ஆ பப்ளி 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 தூமுடாப்பா உடனே திருப்பி ஒன்றுக்கு போய் வரணும் இல்லை ஜாவான் 2 மணி ஆயிடுச்சு சரி இப்படியா அம்மாடி இந்த கல்லறுத்து முடியும் 2 மணி தான் அதுதான் இது வைப்போம் இதுக்கா அங்கே போ அங்கே போ இதுக்கோ பிரெட் ஆனால் 6 புள்ளி இது வரையும் போகிறாங்கண்ணா அது அப்படி கொண்டு போயில்லைன்னா இடவரத்தை கல்லிட்டாங்க இருபது உதிர்ப்பு கூட உதிர்ப்பு கூட பின்ன அதோட இன்னும் வெயிட்டுமே வெயிட்லண்டா பேய் வெயிட்டுதாப்பா
கால் விடாம பாதில்ல ஜின் பாடிமா இந்த ஜீன் போடி ஒரு இந்த நடையும் உடம்பும் ரெஸ்லி மடுவமா இருக்கேனா அதை விட மோசம் ஆயுதங்களும் அப்படியே இல்லை இருக்கு ஆமாம் நாகவாம்பு வடமடுத்தமா இருக்கு அதுதான் அதுதான் என்ன நிறைய விஷயங்கள் காட்டுறது இப்போ காட்டி கொள்ளாதே பொருங்க கொஞ்சம் முடிஞ்சான் பூக்கண்டு தான் இருக்கு மற்ற என்ன அது நம்மளுதான் இல்லையோ நம்மளுதான் செவியை பிடிச்சிட்டு இதோ இது முயல் குட்டியை செவியில் பிடிக்கிறான் பிடிச்சிட்டு போக வேண்டியா இல்லை இப்படி கொஞ்சம் உள்ளுக்கு அடிக்க போகிறாங்க வந்து எங்களுக்கு ஆராரிரோ பாடியதாரோ ஒரு ஷைட்டா விட்டா நல்ல மத்தான் ஏன்டா வானங்கள் ரஃபிக்கா ஒரு ஷைட்டா விடுங்க ஒரு ஷைட்டா வச்சுட்டா சோழி இல்லை பார்த்து ஆள் ஜின் போடியான்னு சொன்னா போல நடைய பார்த்தியா விடாம பார்த்தானே சிரிப்பு வருதா வாளுக்கு இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் சரி ஆள்றது இந்த மண்ணை கொஞ்சம் வாங்கி அடிச்சுவோம் இந்த ரோட்டுக்கு மண்ணே அதான் மேலே எறிஞ்சு விடுவேன் குப்பை இது கொஞ்சம் பிரச்சனை இல்லையே அம்மா ஆத்து மண்ணில் ஒவ்வொன்றும் தங்கம் தான் ஆத்து மண் ஆனால் நல்ல பெருக்கல் மண்டாப்பா பெருக்க பொங்கல் ஜாமன் தான் அம்மா அக்னி என்ன வாராணம் எதால வாராணம் ஆ ஏய் 7 மணி 8 மணி ஆமாண்டா சுனாங்கி போனாங்க போல இது அலுவலெல்லாம் முடிச்சு கொண்டா வராங்களா ஓ அம்மா ஜீவா கரெக்டா ஷாவில் மாறி ஆபு அப்படி இல்லை அண்ணா கஷ்டப்படுறா பார்த்துட்டு இருக்க மாட்டான் முந்தி பிடிச்சா அப்படித்தான் அவன் ஓ அதான் துப்புரா பார்த்துக்கொண்டு எல்லாம் போய் படுத்துருவார் கட்டேன் அதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் முக்கியம் ரைட் கவனம் அந்த மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் களைப்பு கூடிது சின்ன ஒரு பவுஸ் ஒன்று எடுப்போம் என்ன பாருங்க மக்களை வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது எல்லா பக்கமும் வந்து நெருப்பு பறந்து கொண்டு இருக்குது அவங்களாம் வந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் ஆக்கள் வந்து வேலையில் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா வந்து வேலையாட்கள் வந்து கும்பம் தான் சொல்லுவாங்க பாருங்க அண்ணன் வந்து புல்லு பாதிக்கிற ஸ்டைலை பாருங்க அண்ணன் வந்து புல்லு பாதிக்கிற ஸ்டைலோ அழகு நானே நானா
பக்ரி ஒரே அடுவான் முன்னு கட்டுதான் சரி போல டிக்கிக்கிறாரு வா பாரமில்ல உடனே வெயிட் அடையா இதாங்க இப்ப அந்த ரூமுக்காக வைக்கிறேன் இந்த கதை எங்க பாய் இது பில்வர்லாம் கொண்டு வரும் போல இது பில்வர்லாம் கொண்டு வரும் போல ரெண்டா ராஷா எங்கடா கிளம்புது இல்லை தூக்கி விடுங்க ஏற்றி விடுங்க இதுல ஏற்றி விடுங்க தோல்ல நீ ஆமோசம் இருக்கிறாப்பா நாங்களாம் கிளற கூட வீட்டுக்கு கொண்டு வச்சு விடாங்கப்பா போற வா வருங்க பிடிக்கும் பிடிச்சி ஏற்றிடுவோம் ஓ இந்த ராசா ஐயோ come on சீதா come on come on என்ன வரோம்ப்பா இங்க இதை விட அது வரமா நான் இது வந்து சரியா அவ்வளோதான் ஓய் இடுப்புல கட்டுவிய பார்த்தாவளா இது என்ன அவங்கடானே என்ன இன்னும் கிடவே இதை வச்சு போட்டாட்டு இதை வச்சு போட்டாட்டு பேக்கு கொண்டா பாரம் வெச்சு போட்டு ரம்புட்டா பழத்தை வச்சு போட்டு வரண்டும் ரம்புட்டா பழத்தை வச்சு போட்டு வர உங்களுக்கு தெரியும் போல நான் விருப்பம் உண்டு மங்குஸ்தாம்பழம் ஆக்கா எனக்கு வேண்டி வந்தியா அவன் பாப்பம் இருக்கா என்ன மங்குஸ்தாம்பழம் என்ன காண்டு விட களைச்சி போனேன் குழம்பு என்ன செல்ல குட்டி உயிர் நாடியல்ற நீ எல்லாம் நான் அவட்ட வாடுண்டை வேலெல்லாம் நீட்டாக போய்ச்சுண்டை ஓ நீ என்ன எதிர்பார்த்த நீ வேலோட நடக்கலான்னு சொல்லிப்பான வீடியோ எடுத்து களைச்சி போனீங்களே மரங்கள் எல்லாம் வந்து நட்டு கொண்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் என்னப்பா மரத்தில் மேஜம்பேல ஏறியல் மரத்தில் மேஜம்பேல் நடக்குதுப்பா அதில் கொட்டிக்கு அடங்கக்கூடிய ஆனால் அப்போ ஒரு செந்தளி போண்டு வருது என்ன வீட்டுக்கு பகடிக்கல பச்சை பசையில் இருப்பான்னு தெரியும் சும்மா கதை உண்டு தெரியுமா இப்போ எல்லாம் படியாக தெரியுது இங்கே இருந்து பார்த்தா நல்ல ஒரு வியூ கொண்டு வருது ஏண்ணா அது அக்கினே அங்கால பின்பக்கங்கள் வரும்
Wow. Amazing. Right. Dohra. Right. இப்படியே வந்து மரம் நட்டுக்குரிய பசலைகள் எல்லாம் வந்து அண்ணாக்கள் வந்து போடுவாங்க. அது மாதிரி வந்து நடந்து கொண்டு இருக்குது வேலைகள். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரக்கன்றுகள். இதெல்லாம் வந்து அண்ணாக்கள் புல் வந்து பயங்கரமாக வந்து நட்டு கொண்டிருக்காங்க. அதில் வந்து கொழும்பால் வந்து வடிவங்களை வந்து நிற்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக வந்து இந்த மேசன் வேலை ஸ்டைலில் வந்து மண்ணெல்லாம் வந்து நடிக்கிறது. என்னடாயிரம் சுண்ட நிலையில் வந்து இப்போ கொழும்பால் வந்து சாப்பிட்ற வடிவை பாருங்க மக்களே. சாப்பாட்டில் எவ்வளோ கவனம் கொண்டு பாருங்க. ஏண்டா சாப்பிடலையே மதியம்? கதைக்க தப்புனே விழுங்கு இந்த பிடிச்சது கதை என்ன பாடியண்டா சாப்பாடை கடை கொண்டு போய் சரியோ உங்கள் சிலாவண்ணா அப்போ ஆளுக்கு மெனு கொடுத்துட்டேன் பார்க்க சொல்லி. அப்போ ஆளுக்கு கொண்டு பார்த்துக்கிறது இவனை நான் சீ போட்டு என்னெல்லாம் என்ன சாமானப்பா அது சீ விட்டாச்சு மட்டும் என்ன சீவிட் சொப்பு செய்ய அதோ எனக்கு தெரியாதுடா. அப்போ அக்காக்களும் அதான் சாப்பிடுன்னு சொன்னவங்க. அப்போ அவங்க நாங்கள் வந்து நம்ம கலந்து சாப்பிடுவோண்டு. அப்போ அவங்க அப்படி சொல்ல நம்ம இல்லைன்னு சொல்லலாமோ. அப்போ நான் என்ன நினைச்சேன் மண்டு தலையாடினேன். சாமான் வந்தால் ஃபுல்லாக தண்ணியாக கிடக்கு சோறு ஃபுல்லாக அந்த சோசுரா கரெக்டாக போட்டு வந்த நீ பார்த்துருப்பா. அதான் அப்படி ஆட்டு சரி. அதுக்கு மேலே ஆம்லேட்லாம் சாப்பிட மாட்டேன். அப்படி கிடந்தா வந்து தண்ணியார் கொட்டி போட்டு அடிக்கேன். புறா பார்த்தா இன்னொரு ஃபோன் சொன்னேன் சீ விட்ருவாரு சைஸ். அப்போ அது வந்தது. அப்போ என்ன பண்ணேன் அது தனியாக சாப்பிடல நான். அப்போ அதில் இதில் கொஞ்சம் கொட்டி போட்டு கொஞ்சம் சோத்து பார்த்துக்கிட்டு சாப்பிட்டேன். நான் ஏழு மணி கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எல்லாருக்கும் வயிறு ஃபுல்லாகிட்டான். அப்போ கொஞ்சம் மிஞ்சினாரு. அப்போ நான் சொன்னேன் ஒரு சீக்கிரம் கட்ட சொல்லுங்க வாசிலன்னு போட்டு ஆள்கிட்ட கோப்பை ஊற்றி கொடுத்து நாங்கள் குடிகள்கிட்ட. அப்போ கட்டி போட்டு பேனுக்குள்ளே கிடந்தது. இதே லேட்டாக சாப்பிட்டுருக்கலாம். சாப்பிட்டு தான் சாப்பிடுதா ஆகும். அதில் வந்தது கொடுத்துவிட்டான் ஒன்றும் செய்யலை. அங்கால ஃபுல்லாக டஸ்ட்டு ஓண்டாப்பா சாப்பிடலடா. நானும் பார்த்தேன் வித்தியாசமா. நானும் பார்த்தேன் வித்தியாசமா ஒரு சாம்பார் பூ அவர் கொடுக்குறாரு சாப்பாடு விட்டு வந்தா அது கேட்குறேன். சாப்பிட்டது தான் சாப்பிட்டு ஒரு வெப்சே குடிக்க அது சாப்பிட்டு பழக்கம் இல்லையா. அவனா பச்சை ஆம்பளை நான் சாப்பிட மாட்டேன். அதை பார்க்கணும் சதி ஆகும். எங்க அப்படி முட்டை மனுஷ் அங்க இவன் சும்மா படுக்கவே இல்லை. அவன் படுக்கவே இல்லை. அவனை தெரியும் எனக்கு தெரியும். அவனை பற்றி நான் எத்தனை நான் போய் அவனோட குழம்பு நித்திரன்ற யாவனே வர தெரியாது. இப்போதான் தெரியும் அவனுக்கு. யாரம் காட்டுனா அங்கே சரி யாரம் காய போட்ட மாதிரி இவரையும் போட்டோ பார்த்துருக்கீங்க ஐயமாக வடக்கே பாருங்க போட்டோ கால் பாருங்க ஆறு எங்கடா ஐயமாக அம்மா சுண்டலங்கிற ரூம் எடுத்து ஐயோ டிரைவர் மட்டும் தான் முழிப்பு போல. அடே ரூம் மட்டும் படுத்துறீங்களாடா? நீங்க படுத்துறீங்களா? நீ படுத்து போட நான் என்ன லைல நான் படுக்க வேணாம். அப்படி மேலே ஊன்னு விட்டு அதை விட ஓடிட்டு போனா ஓரளவு தெரியாது. அதை விட விடியத்தில் ஒளிம்பி அதை விட விடியத்தில் ஒளிம்பி ப்ரஷ் பண்ணுறாங்க, கக்கா போகிறாங்க, சாப்பிட்றாங்க, குளிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்றும் கொண்டு வரலையா? வலிக்கிறதே கேட்டேன் ஒன்றும் கொண்டு வரலையே தேவையில்லைன்னு வந்துட்டு அங்கே கக்கா போகணும், ப்ரஷ் பண்ணணும், கட் பண்ணி இருக்கணும். அப்போ என்ன ரூம் எடுத்தேன் ஒரு 3000 ரூம் எடுத்து போடும். விடியம் படத்துக்கு ஆடி படம் முடிஞ்சிக்க மாட்டேன் வேற படுத்தி பண்ண. ஓ எல்லாரும் 3 மாதம் நிறுத்துவோண்டு எல்லாம கிளம்பி இல்லையா? எத்தனை 8 கால கிளம்ப அப்படிதான் சொல்ற எல்லாம் அப்படிதான் செய்யல நடத்து எல்லாம் காட்டல பாடல காட்டல. ஆனால் பக்கத்துல நல்ல தூரம் இருந்தா படம் முடிஞ்சிக்கும். அது ரொம்ப கலண்டப்பா கிட்ட ஒரு 100 மணி பார்த்து
கொஞ்சம் தள்ளி நிப்போட நிற்கே விட வாழ்க்கையில் தெரியும். வியாபாரம் வந்து போனா பார்த்தோம் 1.5 மத்தியானமா வியாபாரம் வந்து வாங்க போறது அரை மத்தியானம் அடிச்சு படுக்கிட்டா விட்டுட்டோம். பகலில் ஓடுறது இதே 20 நிமிஷம் குழம்புல போட்டோம். அது பால் ஓடிந்தா அதுக்கு அரை மத்தியம் ஒன்று கிளம்பி குளிச்சு வலிக்கிட்டு 1 மத்தியானம் கூட 2 மத்தியானம் ஒன்று கிளம்பும். அது சரி வராது. நாங்கள் எத்தனை அந்த கணக்கு 8 நிமிஷம் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தான் இருந்த போய் ரூம் எடுத்து. அப்போ லேசல்லோ ஜீவா இறக்கான டிஷர்ட் ஒன்று. ஜீவா நல்லா இருக்கு டிஷர்ட். சரி சாப்பிடு புறத்தான் கொண்டு கொண்டு வார். சித்தப்பா வந்து ஆய்வுகளை மேற்கொண்டுதான் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க கிட்ட. பார்க்குறேன் என்ன மாதிரி வைக்கணும் வந்து என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்க்கு. வேலை இதில் வந்து கட்டாயம் ஒரு இதோண்டு செய்யத்தான் பார்க்கணும். எப்படி இருக்குது வேலை? வேலை திறமையாக இருக்குது. இப்போ தான் வீட்டின் அழகை இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு காட்டியும் இப்போ இந்த கார்டன் பிறகு தான் நல்லா இருக்கு. இன்னும் இந்த சின்ன சின்ன கண்டெல்லாம் இருக்குல்லோ அதெல்லாம் வச்சு எனக்கு வேலை முடியல கொஞ்சம் கண்ணெல்லாம் வாக்கல்ட்டு இப்படி என்ட்ரியானொன்று இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அந்த நல்ல படங்கள் தியேட்டரில் போட்டால் டெய்லர்லேயே அவங்க கொடுக்குற டிக்கெட் காசு முடிகிற மாதிரி வாசலில் வந்தோடனே அந்த கண்ணெல்லாம் இதுலேயே விழுந்துடும். அது புறம் மிச்சம் விளங்குது. அண்ணா வேலையால் உண்மையாக சூப்பரான வேலை இங்கே வேலை செய்கிற எல்லோரும் அப்படி தான். எல்லோரும் வேலையில் கொஞ்சம் அனுபவம் பயந்தாக தான் செய்யணும். எல்லோரும் பெரும் பெருமாக்கெல்லாம் வந்து நின்று செய்யணும். இப்போ இந்த 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 கல்லுப்பயிற்சி அவரெல்லாம் நின்று ஒவ்வொன்றையும் கவனித்து செய்தோன்றிருக்காரு தெரியும். எல்லாத்தையும் நோட் பண்ணி ஒவ்வொன்றையும் தானே பார்க்குறாரு. இல்லை அதை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி உங்களை மாதிரியா அவர்? ஐயோ இல்லை, அதை நாங்கள் பார்க்குறோம். அவர் பார்க்குறத நாங்கள் பார்க்குறோம். வாழ்க வாழ்க. 2 மணி ஆனால் இதெல்லாம் அஜெல்லாம் செஞ்சு கல்லெல்லாம் பட்டி முடியும். பச்சை கல்லாம் இறக்குறேன் நான். அதான் எக்ஸ்ட்ரா ஒன்று கொண்டுருக்கேன் உடைஞ்சாலும் கொண்டு 50. இந்த கண்டுகளை வச்சுட்டு நம்ம இல்லை இப்போ இல்லை இல்லை அந்த உயரம் பதிவெல்லாம் இன்னைக்கு தான் பார்த்து சேப்படுத்தி சில சில மண் போடாமல் இருக்கு. இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட வாங்கி கொண்டு வந்தேன். அந்த வல்லமாக இருக்க இப்போ கொஞ்சம் லெவல் படுத்துவோம். லெவல் படுத்துறதுக்காக மண் போட வச்சுக்காங்க. எல்லாம் அவசர அவசரம். இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருந்தால் இன்னும் சரியாக வந்து இன்னொரு கொஞ்ச நாள் இன்னொரு 20 நாள் இருந்திருந்தால் ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுக்கலாம். அவசர அவசரமாக தான் இல்லை நடக்குது வேலை. அதுக்கப்புறம் இனி வச்சு முடிய எங்களுக்கு தான் வேலை செய்வோம். முடிய இவங்களை தண்ணி ஊற்றணும். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுறதுக்கு பைப் செக் பண்ணுவோம். இதுலேயே ஒன்று போட்டிருக்கு. இவ்வளோத்துக்கு ஒன்று தெரியல. அது இவ்வளோத்தையும் ஒன்று போட்டிருக்கும். ஏன்னா டெப் ஒன்று இதில் இருந்தால் இந்த இவ்வளோத்தையும் எங்கே வரும் பண்ணி இந்த சென்சர் அடிக்கும். சுற்றுறது ஒன்று செட் பண்ணி விடலாம். புல்லு செட் பண்ணி விட்டா விடத்தை ஒன்று இது இவ்வளோத்தையும் எங்கே வரும் டைம் அடிக்கும் அது. ரைட் பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணினோம். நல்லா இருக்கணும். வேலை முடியத்தான் என்ன கொடுக்கும். வேலை முடிஞ்சதான் தெரியும். அது அழகு. இங்கே இந்த வாக்கைக்கு இந்த தென்னையும் சேர்த்தபடியே வருமா? தென்னை மரம் இந்த வாக்கைக்கு அந்த வியூ நல்லா இருக்கும். இந்த மரம் தென்னை அப்படி செவ்வளி வச்சாலும் நல்லா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட கடும் ஓவராக வளரக்கூடாது. குறிப்பிட்ட ஒரு வளர்ச்சியோட நின்றா சும்மா தூக்கி அறியும் தெரியும். மணியாக தான் இருக்கும். அந்த 3 வருஷம் கண்டு அப்படி இருக்குல்ல அதுகளில் வைக்கணும். ஓவராக வளரக்கூடாது. பெருசாக இல்லை, சின்ன கண்டு வைக்கும். இதில் புல் பதைக்கணும் பாருங்க. நன்றி நன்றி. ஒரு சில விஷயங்கள் விளங்கான டைமில் விளங்கப்படுத்தினல அது பெரிய விஷயம் தானே. அவ்வளோ நன்றி.
அண்ணாக்கள் அங்கால புல் வச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் நாளையே காட்டுறோம். இப்போ ஃபினிஷ் ஆனது ப்ரோ காட்டுறோம் என்ன வேண்டு. 2 வரை நாளைக்கு தான் முடிப்பாங்க போல அடக்கு என்ன முடிக்க போகிறாங்களே புற என்ன ஒன்று. ஆனால் உண்மையை சொல்ல போனால் சுவாசன்னா அந்த பொஸ்ஸன்னா இருக்காருல்லோ ஒரு சூப்பர் ஆளாக. அதால் வந்து சொன்ன விஷயம் நாங்கள் எங்களை விடன்ட்டு நினைச்சு செய்யாமல் உங்களோட விட நினைச்சு செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொன்ன நீங்கள் வேலை முடிய பாருங்க உண்டு. எல்லா இடத்தையும் அப்படித்தான் சில பேர் முகம் பார்த்து வேலை செய்கிறேன், ஒரு சிலருக்கு செய்கிற வேறு ஆளுக்கு இல்லை அந்த ஆள் சொல்லுவோம்ப்பா. எங்கே போனாலுமே தான் வந்து வேலை முடியும் மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நான் நோட் பண்ணித்தான் செய்வேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயம் அவர் பார்க்க விளங்கு கதைகள் இல்லை. கதை குறைவு பார்க்குறீங்க, கதை குறைவு அதான் செயல் தான் செயற்பாடு கூட ரோஜெல்லாம் அடித்து பார்த்து தான் அவர் இப்போ எல்லா வேலைக்காரும் போவான்னு பார்த்து கொண்டு இருக்கார் எல்லாத்தையும். ஓ யா 2 சூப்பர் மாட்டிக்காங்க. சரி அப்போ நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு தொடங்க வேலையில் முடிஞ்சு கொண்டு போவோம். ரைட் ஓகே.